மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, வலையில மாட்டின சம்பா நண்டை நம்ம வியாபாரிகிட்ட கொண்டு போய் விற்க போனோம் அப்படின்னா, வியாபாரி 4 பக்கமும் நல்லா நசுக்கி பார்த்துட்டு, தம்பி இது நல்ல நண்டு மாதிரி தெரியல, வாட்டர் மாதிரி இருக்குப்பா அப்படின்ட்டாப்ல. வாட்டர் மீன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இது நண்டோட கால் பகுதி பக்கத்துல 2 பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமே வந்து பிரஸ் பண்ணி பார்ப்பாங்க. பிரஸ் பண்ணும்போது பட்டன் மாதிரி பிரஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து வாட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பட்டன் மாதிரி நமக்கு பிரஸ் பண்ற ஃபீல் இல்லாம நல்லா ஹார்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற இந்த நண்டு நம்ம விற்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரஸ் ஆச்சு, அதனால வந்து வாட்டர்னு தாங்க. வெறும் 300 ரூபாய்க்கு கிடைக்கிறதா சொன்னாங்க. அதாவது 2000 ரூபாய் போற நண்டை நாங்கள் 300 ரூபாய்க்கு விற்க மாட்டோம், நீங்க நண்டை கொடுங்க. நாங்கள் போய் கடலில் போய் கூண்டில் போய் கட்டி போட்டு நண்டை ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் வந்து சேல் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லி நண்டை வந்து வாங்கிட்டு வந்து ஒரு வாரமாக கடலில் போட்டு கூண்டுக்குள்ளே போட்டு அந்த கூண்டை வந்து இப்போ எடுத்து கூண்டுக்குள்ளே உள்ள அந்த நண்டை எடுத்து நம்ம வந்து செட் ஆகிருக்கான்னு பார்க்க போகிறோங்க. சரி, இப்போ கூண்டை விட்டு வெளியே வரும்போது யாராவது ஜல்லிக்கட்டு காலை வந்து அப்படி இருக்கு, அது மாதிரி வராமல் இருங்க. அப்படியே கொம்பை கிளப்பிட்டு வரும்போது நம்ம கையை கொடுத்தா அப்படின்னா கையை வந்து தப்புன்னு கட் பண்ணி விட்டுருவோம். அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருப்பான். அதனால வந்து இந்த நண்டு காலை வந்து பிடிக்கும்போது ரொம்ப கவனம் பிடிக்கணும். அதுவும் இந்த நண்டில் நம்ம வந்து கொஞ்சம் அந்த நண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா அதோட காலை அதுவாகவே விட்டுரும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரமாக வளர்த்தது வேஸ்ட்டாக போயிரு. ரொம்ப கவனமாக பிடிச்சி அதை வந்து தலையோட அப்படியே நல்லா அப்படி பாசமாக கட்டி அணைச்சி தான் வந்து அவளை வந்து கட்டி போட்டணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அதனால பார்த்தீங்கன்னா அதை பண்ண அப்படி கயத்தை கொண்டு போனோன்னா காலை கிளப்புற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இந்த வேலையை பார்க்கணுங்க. இப்போ வந்து கட்டி முடிச்சுட்டு நல்லா செட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு இந்த நண்டு எவ்வளோக்கு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஸோ தொடர்ந்து பாருங்க, நல்லா செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. செட் ஆச்சுன்னா பணம், செட் ஆகலைன்னா திரும்பியும் வாட்டராக தான் இருக்கும், மறுபடியும் கடலில் ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நண்டை நல்லா சேஃப்டியாக கட்டி கடலில் நல்லா தண்ணியில் அலசி இப்போ வந்து சேல் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த நண்டை வந்து என்ன சேலுக்கு போச்சு, இல்லை திரும்பவும் வாட்டராக தான் இருக்குதா, மறுபடியும் நம்ம கடலில் விட போகிறோமா அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இந்த கலைநண்டை பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் வைஸாக எடுப்பாங்க. ஸோ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் தான் ரேட்டு கூட இருக்கும். அதே மாதிரி எஸ்சி எல் இந்த மாதிரி நம்ம சட்ட சைஸ் மாதிரி தாங்க வந்து கிரேட் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட கேட்டு தகவல் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ அந்த நண்டு வந்து எவ்வளோ பயங்கரமாக இருக்கான்னு ரைட். ஓகே.